இதுவரை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த வல்லவர். விசேஷமாய் கடந்த மாதத்தில் இப்படிப்பட்ட கூட்டத்திற்காக அருமையான ஐயா அழைத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜபங்கள் இருக்கிறது, அந்த ஜபத்தில் நீங்கள் வரணும் அப்படிங்கிற அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு கூடி சேர்ந்து இந்த பகல் நேரத்தில் நான் உங்களோடு கூடி இருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். விசேஷமாய் மதிப்புக்குரிய அருமையான தகப்பனார் தாயாரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். இந்த வயதான நாட்களிலும் ஆத்ம பாரத்தோடு தேசத்தை குறித்து ஜனத்தை குறித்து ஒரு பாரத்தோடு இந்த பகுதியில் இந்த ஊழியத்தை மிக பொறுப்போடு கூடி செய்து வருகிறார். அவர்களை நான் மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூடி இருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. உங்களோட சத்தமா சொல்லலாமா? உங்களோட சத்தமா சொல்லலாமா? இந்த பக்கத்துல இருக்கிற சத்தம் இந்த பக்கத்துல வரமாட்டேங்கிற ஒரு இடத்துல சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து. பொதுவா எல்லா சபைகளிலும் இருக்கிற பழக்கம், ஆண்கள் பகுதியில் எப்போவுமே சத்தம் குறைவா இருக்கும், பெண்கள் பகுதியில் எப்போவுமே சத்தம் கூடுதலா இருக்கும், ஆட்களும் கூடுதலா இருக்கும். அதே போலதான் இங்கேயும் பெண்கள் பகுதியில ஆட்கள் கூடுதலா இருக்குது, ஆண்கள் பகுதியில் ஆட்கள் குறைவா இருக்குது. ஆனா ஒன்று மாறி போச்சு. என்னன்னா சத்தம் ஆண்கள் பகுதியில் கூடி போச்சு, பெண்கள் பகுதியில தாய்மார் பகுதியில் குறைஞ்சு போச்சு. அப்ப அதை நம்ம நினைத்திடலாமா? சரிப்படுத்திடலாமா? அப்போ ஒரு விஷயத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை பற்றி மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். நீங்கள் எல்லாரும் அதை நீங்கள் கவனிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு வேத பகுதியினுடைய 2 வார்த்தைகளை மட்டும் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம். தமிழ் புஸ்தகத்தில் பைபிளில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 339வது பக்கம், 339வது பக்கம். 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துல வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியேனின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியேனை மறவாமல் நினைத்தருளி. ஆமென். அவ்வளவுதான். உம்முடைய அடியனுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியனுடைய மனதார நினைத்தருளி என்கிற வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். கட்டளை மூலமா செபிக்கலாம். பரலோக நல்ல தேவனே, உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க இல்லப்பா, எல்லாம் நீங்க தான். எங்களால ஒன்றுமே இல்லை. எல்லாம் உங்க ஈவு, உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்க பிரசனம். அப்படி இருக்கிற இடங்களில சில நிமிஷங்கள் மட்டும் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? முடிந்தவங்க எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு விசேஷ விதமான தேவனுடைய கரம் இன்னைக்கு இந்த கூடாரத்தை நிரப்புகிறத நீங்க அனுபவிக்க போகிறீங்க. சில குடும்பங்களுக்குள்ள பல வருடங்களா கட்டி வச்சதான சில கட்டுகள், இன்னும் அதிகமா சொல்ல போனா சாபத்தினுடைய கட்டுகள், அதை தேவன் இந்த பகல் நேரத்தில் கட்ட அவிழ்க்க போகிறார். சில குடும்பத்தில் இரவு நேரங்களில் தூங்க முடியாதபடி சர்ப்பத்தை அவன் சொப்பனம் பார்த்து பயந்து நடுங்கி சில நேரங்களிலே கட்டல்கள்ல புலம்பிக் கொண்டிருக்கிற
அனுபவத்தோடு இருக்கிற சில குடும்பத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு பெரிய விடுதலையை இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் செய்கிறார். அற்புதமான தேவனுடைய கரம் ஆமென் இப்பொழுது கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தேவனுடைய விடுதலையை சபைக்குள்ளாய் ஜனத்துக்குள்ளாய் ஆமென் கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. பல வருடங்களாய் ஆமென் புலம்பிக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபித்துக் கொண்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். சேனைகளின் கர்த்தரே, இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார்களோ, இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார்களோ, இந்த சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார்களோ. ஆமென். மகா உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கண்ணீரோடு இந்த கூடாரத்தின் மத்தியில் இருக்கிற அன்பு தாயாரை கண்ணோக்கி பார்த்தார்களோ. இப்பொழுதே மகத்துவமான கிரியை அவன் சபைகளிலே வெளிப்படுவதாக, அவன் ஜனத்தினரிலே வெளிப்படுவதாக. அவன் வருடங்களாய் அவன் பொல்லாத போராட்டத்தினால அவன் அலக்கழித்துக் கொண்டிருக்கிற சில அலக்கழிப்பின் ஆவிகளை, அந்தகார கட்டுகளை, சர்ப்பத்தின் கிரியைகளை, போராட்டத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்டவிழ்கிறேன். அது அவிழ்க்கப்பட்டு வருவதாக. ஹalleluya. ஒரு மனுஷனை பெருமை பாராட்டவோ, ஒரு மனுஷனை உயர்த்தவோ, ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தவோ ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. இங்க எந்த ஊழியத்தின் பகுதியில எது செயல்பட்டாலும் அதெல்லாம் உங்க நாம மட்டும் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு, இந்த சபைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறணும். தேவன் அதை செய்ய மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு கூட ஈடுபடுவாராக. ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்முடைய இந்த கூடுகைக்காக எனக்கு நோட்டீஸ் அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் சில காரியங்களை அவன் வெளிப்படுத்தினார். அவன் சில குடும்பத்தினுடைய நிலைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவன் நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற இந்த குழப்பங்களை ஆண்டவர் அவன் உணர்த்தினார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலத்த கிரியைகளை இந்த பகல் நேரத்தில் செய்வாராக. நம்ம வேத பகுதியில் எடுத்த ஒரு வேத பகுதியை கூட நான் உங்களுக்கு சிறிதளவு அதை குறித்ததான ஒரு ஆழமான கருத்தை ஒரு குறுகிய கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தி உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நான் பேசுகிற இந்த சத்தம் எல்லாருக்கும் புரியுது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். யாருக்காவது புரியாம இந்த சத்தத்தினுடைய முழக்கம், இந்த எக்கோ ஏதாவது புரியாம உங்களுக்கு இருக்குதா? அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படி இல்லைன்னா மட்டும் கைவசத்துக்கு பார்ப்போம். புரியாம இருக்குன்னா மட்டும் எல்லாருக்கும் புரியுது. அப்படித்தானா? ரெண்டுக்குமே ஒரு அடக்கமே இல்லாதவங்கள எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் கேரளா பகுதியில் குமளி என்ற இடத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஒருவேளை நான் பேசுகிற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியான தமிழ் வராமல் ஏதோ மாறி சில வர்றது மாதிரி உங்களுக்கு நினைக்கலாம். ஆமாம், அதனால தான். ஆனால் உங்களுக்கு புரிகிற வார்த்தைகள் புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார்கள். சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார்கள். இது ஒரு ஜெபம்.
ஓகேங்களா? எல்லாரும் கவனிங்க. இது ஒரு ஜெபம். இது இந்த ஜெபத்துக்கு ஆழமான பின்னாடி அதனுடைய பேக்ரவுண்ட் இருக்குது. ஒருத்தவங்க ஆண்டவரே எனக்கு, கடவுளே எனக்கு தாங்க, எனக்கு இந்த நன்மையை தாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவை தாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கும் கடமைக்கு வேண்டி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கும் வித்தியாசத்தை நாம புரிஞ்சு கொள்ள முடியும். நான் உணர்த்தப்பட்டதுனால சொல்றேன், செய்தி நேரத்திலையும் செய்தியோடு கூடி சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் அநேகருக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த நேரத்தில் அநேகருக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் சந்தித்து ஜெபிப்பதை விட செய்தி நேரத்திலேயே எல்லாருக்காகவும் ஆமென் சிலருடைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை குறித்து ஆமென் அந்த வெளிப்பாடோடு கூடி சிலருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓகேயா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இதுல ஒரு ஆழமான கருத்துக்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணுவாராக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார். ஒரு தனிமை என்கிறதான ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. இது வாயில சொன்னா அந்த தனிமை புரியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தான் குடும்பத்துல எத்தனை பேர் என்னோட கூட இருந்தாலும் சிலர் தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்கிற பாருங்க. இது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை நெருக்கம் தெரியும். ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கன்னு சொல்லி சொன்னா எப்பொழுதும் அது கண்ணுல வராது. ஆனா சொந்த காரியத்துல அனுபவத்தோட இருக்கிற பாருங்க, அதுல நம்மள தெரியாம கண்ணீர் வந்துடும். சுத்தி இருக்கிறவங்க சிரிச்சாலும் நமக்கு நம்முடைய இருதயம் அழுது கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அது அந்த பாதிப்புல இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துல இவங்க ஏன் அழுது புலம்புறாங்க தெரியுமா? இவங்க அனுபவித்த பாரம், இவங்க அனுபவித்த வேதனை. என்ன வேதனை நான் உங்களுக்கு சொல்றேன். நீண்ட வருஷங்களா ஒரு திருமணமான ஒரு பெண்ணுக்கு இல்லைங்க, திருமணமான ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. குழந்தை இல்லாத நிலை இருந்துச்சு. நம்ம ஊருக்குள்ள தெரியும், ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா எந்த அளவுக்கு தூற்றப்படுவாங்க. தூற்றப்படுகிற வார்த்தை தெரியுங்களா? தூற்றப்படுவாங்க. எந்த அளவுக்கு தூற்றப்படுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். குழந்தை என்பது அந்த குடும்பத்திற்கு கிடைக்கிற ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு. அது அது விலையேறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். அப்ப இது கர்த்தரால் கிடைக்கிறது. அது அந்த பாக்கியம் விலையேறப்பட்டது. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணிக்கு அது கிடைக்கல. அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியம் கிடைக்காதனால அது அழுது கொண்டே இருக்கலாம். ஏன் கிடைக்கலன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அவங்களுடைய முற்பிதாக்கள், அதாவது 700 தலைமுறைகளுக்கு முன்னாடி, எத்தனை தலைமுறை? சரி, 700 வருடங்களுக்கு முன்பதாக, 7 தலைமுறைக்கு மேல, 700 வருடங்களுக்கு மேல இருந்த ஒரு குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையில தான் சொந்த அண்ணன் மகன் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதிராக எழும்பி சில போராட்டங்களையும் முறுமுறுப்பையும் கசப்பையும் உண்டு பண்ணி வைராக்கியத்தோடு செயல்பட்டதுனால
வேதத்துல இதெல்லாம் பைபிள்ல உள்ளதை நான் சொல்றேன், சரிங்களா? செயல்பட்டதுனால தேவன் அந்த கூட்டம் போட்ட அந்த ஜனத்தை பூமி என்னாகம புஸ்தகத்தில் இந்த சம்பவம் இருக்கு, ஓகேங்களா? பூமி அப்படியே ரெண்டாக பிளந்து இந்த கூட்டத்தை முழுவதையும் பூமிக்குள்ள முழுகிருச்சு. அப்படி அந்த கூட்டம் முழுவதும் அழிக்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த சுற்றி இருந்த ஜனம் கடவுளுடைய பிள்ளைக்கு எதிராய் வந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை சாபம் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி இனி இவங்க ஆலயத்திலேயோ சபையிலேயோ தேவனுடைய வேலையிலேயோ செய்ய வைக்க கூடாது அப்படின்னு இவங்க ஒதுக்கிட்டாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு மறுபடியும் செய்திக்கு வர்றேன். சபைக்கோ ஊழியத்துக்கோ தேவனுடைய நாமத்துக்கோ விரோதமா எந்த நபர் யார் எழுப்பினாலும் அது மிகப்பெரிய ஆபத்தாய் மாறிடும் நம்முடைய வாழ்க்கைக்கு. இன்னைக்கு நீங்க நானும் புரிஞ்சுக்கணும். நம்ம சில நேரங்களில் தெரியாம சில காரியத்தை செய்து போயிடுவோம். நமக்கு அதனுடைய விவரம் தெரியாம நம்ம செய்து போயிடுவோம். ஆனா இந்த குடும்பம் அப்படி விவரம் தெரியாம செஞ்சு போனதுனால பெரிய ஆபத்தை அந்த குடும்பம் சந்திச்சிருச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குடும்பத்தினுடைய ஒரு 3 பேர், அது எங்க போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா என்னாகம புஸ்தகத்துல போட்டிருக்குது. 3 பேர் இந்த மோசைக்கு எதிராக எழுப்பி இவரை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கல்லெறிஞ்சு கொல்லணும்னு பிளான் பண்ணி திட்டம் பண்ணி சதி திட்டங்களை தீட்டும் போது ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கல. அவர்களை காப்பாற்றி விடுதலையாக்கி கொண்டே இருந்தார். நல்லா கவனிங்க. இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஆலயத்துல ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருந்த லேவி என்கிறதான குடும்பத்தை சேர்ந்த இவங்க இப்போ பிள்ளை இல்லாதபடி இவங்க வேதனை அனுபவிக்கும் பொழுது இந்த பெண்மணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் சிறுமையை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நான் பல வருடங்களா அழுது கொண்டிருக்கிறேன். என் தலைமுறை எனக்குன்னு ஒரு தலைமுறை கிடைக்காம நான் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறேன். என் வீட்டுல ஒரு நிம்மதி கிடைக்காம நான் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதபடி இன்னைக்கும் நான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்க இருக்கிற அவன் சிலரோடே ஆண்டவர் அவன் உணர்த்துறாரு. உங்களுடைய குடும்பத்துல அவன் சிலர் இன்னையும் சமாதானமா படுத்து உறங்கி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கையை தூக்க சொன்னா தூக்குறதுக்கு நபர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. பல நாட்களாக உங்க குடும்பத்தை நினைச்சு நீங்க அழுது புலம்ப தொடங்கி உங்க பிள்ளைகளை நினைச்சு ஒரு சமாதானமான வாழ்க்கைக்காய் அவன் அதை பார்க்கும்படியாக எத்தனையோ நாள் நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை பார்க்க முடியாதபடி இன்னைக்கு பாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? தான் என்றோ ஒரு நாள் தன் குடும்பத்திற்கு மேல விழுந்த சாபம் இன்னைக்கும் இந்த தலைமுறைக்கு பிள்ளை இல்லாதபடி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் தெளிவா என்கிட்ட உணர்த்தினாரு. இந்த கூட்டத்திற்காய் அவன் பேசப்பட்டதற்கு பின்பே நாங்கள் ஜெபித்த பொழுது அநேகருடைய சாப கட்டுகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். பல வருடங்களா உங்க குடும்பத்தை கட்டி வச்ச சில சாப கட்டுகள் அவன் உங்களால நிம்மதியை வாழ முடியாதபடி சில குடும்பத்துல சில நபர்களுக்கு காலுடைய உள்ள பாகத்துல எரிச்சல் போல அனுபவித்து பல நாட்களாய் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையாக்குறார். உங்களுடைய சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் அது விடுதலையாக்கப்படும். சாபத்தை உடைக்கிறதுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்காம இருக்குது. அந்த பிரச்சனை உங்களுக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க. அவன் சாப கட்டுகளை ஆண்டவர் வாழ்க்கையில உடைக்கிறார். இன்னும் சிலருக்குள்ளாய் சில குடும்பங்களுக்குள்ளாய் சாபத்தை ஆண்டவர் உடைக்க போகிறார்.
பல வருடங்களாய் சாபத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி, பிள்ளைகள் வளர்ச்சி அடைய முடியாதபடி, குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியாதபடி, அவன் சாப கட்டுகளோடு கூடி இருக்கிற அந்த சாபம் இன்னைக்கு பகல் நேரத்தில் உடைக்க போகிறது. அவன் முன்னாடி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இயேசுவின் நாமத்தினால அவன் தாயார் மேல தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவரே, உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற சகல போராட்டத்தின் கிரியைகள், இயேசுவின் நாமத்தில் சாபத்தினுடைய கிரியைகள், ஆமென், மந்திரவாத கட்டுகள் எல்லாம், ஆமென், ஹalleluya, தேசத்தினுடைய ஆளுகையினுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு இப்பொழுதே அவன் சிரசு முதல் பாதம் வரையிலும் பரிசுத்த தேவனுடைய விடுதலை இப்பொழுது அவன் மேல வெளிப்படுவதாக. அவனுடைய கால்கள் முட்டு பகுதியில, அவன் இடுப்பினுடைய இடது பகுதியில் இருந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து இப்பொழுது ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுப்பீராக. தேவனுடைய சமாதான மாளிகை செய்யட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பல வருடங்களாய் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, தேசத்தை குறித்து அவன் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்தின் கிரியைகள் குடும்பத்தோடு சாபமாய் முழங்கி கொண்டிருக்கிற அந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இன்னைக்கு விடுதலையாக்கப்படட்டும். குடும்பம் விடுதலையாக்கப்படட்டும். உன்னுடைய சந்ததிகள் விடுதலையாக்கப்படட்டும். தலைமுறைகள் விடுதலையாக்கப்படட்டும். எந்த இடத்துல தலைமுறைகள் இருந்தாலும் ஆமென், அந்த இடத்துல தேவாவியானவர் கிரியை செய்வீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. அதிசயமான கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை நடப்பதாக. அந்த கால் பகுதியில் இருக்கிற புகைச்சல், ஆமென், ஹalleluya, இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அற்புதத்தை கர்த்தர் செய்ய. முழங்கால் பதினுடைய வேதனை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தர் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹalleluya, 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 ஹalleluya. சாப கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஹalleluya, ஆமென், ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹalleluya. ஆமென். பூர்ணமா ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். பூர்ணமா விடுதலை ஆக்குறார். சமாதானத்தோடு போய் உட்காருங்க. நீங்க சாட்சிகளை சொல்லுவீங்க. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். இன்னும் சத்தமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹalleluya. பல வருடங்களா குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற 700 வருடங்களாய் ஒரு குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருச்சு. 700 வருஷம், 7 தலைமுறைகள், 7 தலைமுறைகள் நிம்மதியா வாழ முடியல. குடும்பத்துல பிள்ளைகளை நிம்மதியா வாழ முடியல. தான் தகப்பன் ஸ்தானம் விட்டு அடுத்தடுத்து ஆள் வந்துருச்சு. ஆனா வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கல. குடும்பத்துல பிரிவினைகள், குடும்பத்துல பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் சமாதானம் இருக்கும், இன்னி ஒரு நாள் அவன் பெரிய கலகமாய் மாறிடும். ஒரு நாள் பயங்கர அன்பு, உறவு, நட்பா இருக்கும். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாய் குடும்பத்துக்குள்ளாய் தோற்றம் அளித்திரும். இப்படிப்பட்ட போராட்டத்தை அனுபவித்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்த அவன் ஒரு குடும்பத்துல, கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா. எனக்காக யாரும் உதவி செய்வதற்கு இல்லை, எனக்காக அழுகிறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக கண்ணீர் விடுகிறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளுக்காக புலம்புறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனையை சொல்லி எனக்காக உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை. எத்தனையோ ஆலயத்துக்கு நான் போய் பார்த்துட்டேன், எத்தனையோ முறை செபிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ முறை உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ பைபிள் படிச்சு பார்த்துட்டேன். என் பிரச்சனைக்கு மட்டும் ஒரு மாற்றம் வரலையப்பா, என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஒரு மாற்றம் வரலையே, என் வீட்டுல மட்டும் ஒரு நிம்மதி வர மாட்டேங்க, என் பிள்ளை வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு கலங்கி கொண்டிருந்த அண்ணாளுடைய ஜெபத்திற்கு ஒரு சத்தம் கேட்டது. அங்க பார்த்து கொண்டிருந்தவங்க சொல்றாங்க, இவ ஏதோ அழுது கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாளுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. எல்லாரும் ஒதுக்குனதுக்கு அப்புறமும், எல்லாரும் வெறுத்ததுக்கு அப்புறமும், எல்லாரும் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் அந்த வேதனை யாருக்கு தெரியுமா தெரியும்? தனிமையா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியாது. அது
ஆமென். எல்லாருக்கும் அது தெரியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அழுகிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சிரிப்பா இருக்குது. நீங்க புலம்புறது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி தெரியுது. ஆனா வேதனை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு வேதனை அனுபவித்துக் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய கண்ணீர் எத்தனை நாட்கள் படுக்கையில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட தாயார் தெய்வ பிள்ளைய உங்களை 10 ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணீரை துடைக்கிறவர் ஏசப்பா இருக்கிறாரு. உங்க கவலையை மாத்துகிற ஏசப்பா இருக்கிறாரு. உங்க துக்கத்தை மாத்துகிற ஏசப்பா இருக்கிறாரு. பல வருடங்களா கலங்கி அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய புலப்பத்தை மாற்ற இயேசுவால முடியும். இயேசுவால முடியும். இயேசுவால முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழுது புலம்புறாங்க. ஒரு மாற்றம் தாங்க ஆண்டவரே, வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்னாளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அன்னாளுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். எப்படி தெரியுமா? நேற்று துக்கவலின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஜெபத்தை நடத்திருப்போம். நாளைக்கு ஈஸ்டர்னு சொல்லி நடத்திருப்போம். நல்லா கவனிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, ஒரு ராஜாவை கழுதையும் கழுத குட்டியின் மேலையும் ஏறி வருகிறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 600 இயேசு மரிப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் இயேசு ஆமென் அதே போலவே கழுதை குட்டியோடு கூடி சேர்ந்து அதற்கு மேல ஏற்றி பவனி சென்றாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எதுக்காக தெரியுமா ஜனத்தை செஞ்சாங்க? நாம நினைக்கிறோம் ஏதோ திடீர்னு நடந்தது அப்படின்னு. இல்ல, தேவ பிளான் அது, தேவனுடைய நோக்கம் அது. ஏன் தெரியுமா அப்படி பண்ணாங்க? தீர்க்க தரிசனம் கிடக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவதற்காக ஜனங்கள்லாம் புலம்ப தொடங்கிட்டாங்க. எப்படி புலம்புறாங்கன்னா, எனக்காக ஒரு வாழ்விலேயே, எனக்காக எங்க குடும்பங்களுக்காக ஒரு வாழ்விலேயே, நீங்க இங்க இருக்கிறீங்களே எத்தனையோ பேர், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுனா ஒரு மாற்றம் வந்துருமே, என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வந்துருமேன்னு சொல்லி ஏங்கி எத்தனையோ பேர் நீங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? இத மாதிரி ஒரு கூட்ட ஜனங்கள் தன் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதிக்காக வேண்டி அலைஞ்சு திரிஞ்சாங்க. யாரும் நிம்மதி கொடுக்கல. இப்போ ஜனங்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இவ்வளவு நாளும் நம்ம அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மாற்றம் வேணும். அப்போ என்ன செய்யலாம்னா, நமக்குன்னு ஒரு தலைவர் தேவை, தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போது தான் இயேசு பல முறை நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பெரிய ஆள்கூட்டம் இருந்திருக்கு. உடனே ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசுவை தலைவராக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை ராஜா மாதிரி கழுதை மேல ஏற்றி அங்க பவனி போறாங்க. பவனி போகும்போது சொல்றாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி பவனி போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியுமா? அரண்மனைக்கு போறாங்க. எங்க போறாங்க? ராஜ அரண்மனைக்கு போறாங்க. போய் ராஜாட்ட போய் சொல்ல போறாங்க, இவ்வளவு நாள் நீங்க எங்களை அடிமையா வச்சிருந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் எங்களை சாபம் சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் நாங்க பாவப்பட்டவங்க எங்களை தள்ளி வச்சிருந்தீங்கல்ல, எங்களை வெறுத்திருந்தீங்கல்ல, எங்களை அவமானப்படுத்துறீங்கல்ல, எங்களுக்குன்னு ஒரு குடி உரிமை தராதபடி எங்களை ஒரு 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 அற்பமா எண்ணினீங்கல்ல, இன்னைக்கில இருந்து எங்களுக்காக ஒரு தலைவரை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம், இவர்தான் எங்க ராஜா அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட அரண்மனையில போய் சொல்றதுக்கு வேண்டி இவங்க பவனி போறாங்க. ஆனா பவனி போகும்போது சரியா, நல்லா கவனிக்கணும், சரியா ராஜ மாளிகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கமா போனா அங்கதான் தேவாலயம் இருக்குது. ஓகேங்களா? அங்கதான் என்ன இருக்குது? தேவாலயம் இருக்குது. இயேசு கழுதையை எந்த பக்கமா ஓட்டிட்டு போனார்னா
தேவாலய பக்கமா ஓட்டிட்டு போனாரு. ஆனா ஜனங்க எங்க கொண்டு போனாங்க? இயேசுவ அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. ஆனா இயேசு வண்டியை எந்த பக்கமா திருப்பினாரு? தேவாலயத்துக்கு திருப்பினாரு. ஏன்னு சொல்லட்டுங்களா? பஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை, எல்லாருக்கும் புரியுதாது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஸ்காங்கிற ஒரு பண்டிகை. நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருதுல்ல, தீபாவளி பண்டிகை, ஓணம், நிறைய பண்டிகை. இது மாதிரி பஸ்கா ஒரு பண்டிகை. அதுல அந்த பஸ்கா பண்டிகைக்கு 40 நாளைக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் எல்லாரும் ஊருக்கு, நம்ம முன்னாடி உள்ள காலத்துல அவங்க எங்க போய் வேலைக்கு போயிருந்தாலும் எல்லாரும் செஞ்சுவாங்க, ஊருக்கு வர தொடங்குவாங்க. இது மாதிரி இவங்க 40 நாளைக்கு முன்னாடி இருந்து ஓய்வெடுத்து வர தொடங்குவாங்க. அந்த பலியாகக்கூடிய ஆடு இருக்கு பாத்தீங்களா? பலி செலுத்தப்படக்கூடிய ஆடு பலி என்னைக்கு செலுத்தப்படுறாங்களோ அன்னைக்கு 7 நாளைக்கு முன்னாடி, கவனிக்கணும், 7 நாளைக்கு முன்னாடி தேவாலயத்துல கொண்டு போய் பழுதற்றது அப்படின்னா புரியுது இல்லையா? ஊனமோ குருடோ செவிடோ வேற சாப்பிட்டு ஆடு என்ன செய்யும்? நம்ம அசைப்போடும் இல்லையா? இந்த அசைப்போடாம இருக்கிறதுலையோ இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி எங்க போய் ஆடை கட்டணும்? தேவாலயத்துல போய் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி கட்டியிருக்கணும். பலி செலுத்தப்படக்கூடிய ஆடு எங்க போய் 7 நாளைக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கணும்? இயேசு நம்முடைய சகல பாவங்களுக்காய் அவர் பலியாக போறதுனால 7 நாளைக்கு முன்னாடி பலியானா தேவாலயத்துக்கு போய் தன்னை அர்ப்பணிச்சார். நாம நினைக்கிறோம் ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்றதுக்காக அவர் வருடங்களாய் காத்து வச்ச திட்டம் உங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதிகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து, அவன் என் ஜனம் இன்னைக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கு, அந்த கண்ணீர் கவலையில இருந்து அவங்க விடுதலையாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பலியானாய் ஆயத்தத்தோடு தேவாலயத்துல போய் அர்ப்பணிக்கப்பட்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏசப்பா நம்ம சாபத்தை மாத்துறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வேதனை மாத்துறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்படியே அழுது புலம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆண்டவருடைய நோக்கமே இல்லை. ஆமா, நீங்க வாழ்நாட்கள் எல்லாம் இப்படி துக்கத்தோடவே இருந்தாகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய திட்டமே இல்லை. உங்களை மாற்றத்துக்கு நேராக கொண்டு வரணும், உங்களை விடுதலைக்கு நேராக கொண்டு வரணும். அதனாலதான் தன்னை பலியாய் கொண்டு போய் பலி செலுத்துவதற்காய் அவன் தன்னை அர்ப்பணித்தான். தன்னை அர்ப்பணித்தான். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினால நீங்கள் நானே மீட்டுக் கொள்ளும்படியா, உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியா. அநேகருடைய பாவம், சாபம், இந்த பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் பல நேரங்களில் நம்முடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் அழிந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தலைமுறைகள் வேதனைக்கு நேராக போய்கிட்டு இருக்குது, நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் நிரந்தரமான ஒரு விடுதலை வேணும். அதற்காகத்தான் சாபத்திற்கும் பாவத்துக்கும் அநியாயத்திலிருந்து ஒரு விடுதலையை ஏன் ஜனத்தை விடுவிக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா தன்னையே அர்ப்பணித்து கல்வாரி சிலுவையினுடைய இரத்தம் நம் மேல தெளிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் நானும் இயேசுவின் முகாந்திரம் விடுதலையாக்கப்படுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காயங்களை ஏற்றுக்கொண்டது எதுக்கு தெரியுமா? உங்களுடைய வேதனையை சுமக்கிறதுக்காக. அவர் வேதனை அனுபவித்தது எதுக்கு தெரியுமா? உங்களுடைய வேதனையை மாற்றுவதற்காக. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, பிலாத்து இயேசுவை பார்த்துட்டு சொன்னாங்களா, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும், ஆனா என்னது? தண்டனை. பாருங்க, நமக்கு பார்க்கறதுக்கு காமெடியா தெரியலையா?
இவர் மேல ஒரு தப்பும் இல்லை, ஆனா இவரை தண்டனைக்கு கொடுக்கணும், இவரை சிலுவையில் அடிக்கணும். தப்பு இல்லாம ஒருத்தரை தண்டிப்பாங்களா? ஆனா இவரே சொல்றாரு, தப்பு பார்க்கல நானு, ஆனா தண்டிக்கிறேன். எதுக்காக தெரியுமா? நீங்களும் நானும் செஞ்ச தப்புக்காக அவர் ஏற்றுக்கிட்டாருங்க. அவர் மேல தப்பு இல்லைன்னா அப்பவும் சொல்லப்பட்டது. ஆனா உங்களும் என்னுடைய வாழ்க்கையில வந்த தப்பு, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்த பாவம், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்த குறைகள், அவன் அக்கிரமங்கள், பாவங்கள், இதை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த தேவன் தான் அண்ணாளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரு. ஆண் குழந்தை வேணும்பா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஆண் குழந்தையை கத்தர் கொடுத்து ஆசாரிய வேலைக்காய் சாமுவேலை கத்தர் அர்ப்பணித்தார். அண்ணல் ஆசாரிய வேலைக்காய் சாமுவேலை அர்ப்பணித்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏன்பா எந்த நேரம் பார்த்தாலும் நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்க? பள்ளியில வந்தா நீங்க அழுகிறீங்கல்ல, உங்களுக்கு பதில் இருக்கு. எத்தனையோ பேர் சிரிக்கும் போது பள்ளிக்குள்ள வந்தா மட்டும் எனக்கு கண்ணீரா வந்துடுது, அழுக வந்துடுதுன்னு சொன்னீங்கல்ல. அண்ணனுடைய வாழ்க்கையில அப்படித்தான். பள்ளிக்குள்ள வந்தாலே அழுகுதான், கண்ணீர் தான், புலம்புல் தான். அதுக்கு என்ன தெரியுமா? 700 வருடங்களாக இருந்த சாபம் அந்த கண்ணீர்னால உடைக்கப்பட்டு போச்சு. 700 வருஷம் சாபக்கட்டு போராட்டம் அந்த ஒரே ஒரு தாயாரால, ஒரே ஒரு சகோதரியால, ஒரே ஒரு அம்மாவால முழுவதும் அழிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? நீங்க அழுகிறதும், நீங்க புலம்புறதும், நீங்க கண்ணீர் வடிக்கிறதும், நீங்க வேதனைப்படுறதும் ஒரு நாளும் ஏசப்பா கண்டுக்கிறாம இருக்கிறது இல்லை. அது உங்களுக்கு பதில் தர போகிறாரு, பதில் தர போகிறாரு. உங்க வாழ்க்கைக்கு அது விடுதலையா மாற போகிறது. அந்த சாபத்தெல்லாம் உடைச்சு உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கேட்ட தருகிறாரு. சில மாதங்களுக்கு முன்னதாக அவன் வாகன அபகடத்துல மரித்து போகக்கூடிய நிலை இருந்துச்சு. ஆனா உங்களை காப்பாற்றினது தேவனுடைய கிருபை. இதே கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, வாகன அபகடத்துல அவன் நாளிலும் இந்த தேசத்தை விட்டு, உலகத்தை விட்டே மாற்றப்படக்கூடிய நிலை இருந்த இடத்துல கூட ஏசப்பாவுடைய ரத்தம் அவன் உங்க மரணத்தை மாற்றினது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வீட்டு வாசலுடைய நிலைக்காலில அவன் இயேசுடைய ரத்தம், அதாவது ரத்தம் தெளிக்கப்படுமா. சம்கார தூதன் ஒரு தூதன், அதாவது மரண தூதன். இந்த குடும்பத்துல யாரையாவது கொன்றணும், யாரையாவது அழிச்சிடணும், யாரையாவது நாசமாக்கணும், இப்படினே திரிகிற அலைகிற ஒரு சில அவன் பொல்லாத ஆவிகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஆவிகள் குடும்பத்துக்குள்ள நுழையாம இருக்கிறதுக்கு ரத்தம் நிலைக்கால் வாசலில் ரத்தம் தெளிக்கப்படுமா. அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டதுனால, நம்முடைய வீட்டில் தெளிக்கப்பட்டதுனால இந்த சாத்தானுடைய மரண தூதன் ஆமென் சொல்ற பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் நம்ம வீட்டுக்கு வராம மாறி போயிடுச்சு. உங்களுக்கு வந்த ஆபத்து எப்படி மாறிச்சு தெரியுமா? ஏசப்பாவுடைய ரத்தம் உங்க வீட்டில் இருக்கிறதுனால, ஏசப்பாவுடைய ரத்தம் உங்க மேல பட்டதுனால, இயேசுவுடைய ரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்ததுனால, இயேசுவுடைய ரத்தம் உங்களை அவன் சுத்திகரித்ததுனால உங்களுக்கு வந்த ஆபத்து ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஆமென். இல்லைன்னா எத்தனையோ பேர் எழுந்து சொன்னா சொல்லுவீங்க, நான் இந்த பூமியிலே இருந்திருக்க கூடாது, நான் செத்து எத்தனையோ காலங்கள் ஆயிருக்கும், நான் பிறந்த அன்னைக்கே என்ன அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணாங்க. அவன் மோசே சொல்றாரு, பிறந்த சில அவன் மாசங்களில் அவன் அந்த குழந்தைய தண்ணீர்ல விட்டாங்க. அவன் தண்ணீர்ல விட்டாங்க. இனி இவன் வாழக்கூடாது, இவன் இனி பொழைக்க கூடாது, இனி இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, கொன்றுணும். ஆனா ஆண்டவர் அனுமதிக்கலைங்க. ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை, வாழ வச்சாரு. இன்னைக்கு உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற யாருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை. எத்தனையோ பேர் நீங்க செத்து போகணும்னு நினைச்சாங்க, எத்தனையோ பேர் நீங்க அழிச்சு போகணும்னு நினைச்சாங்க, இந்த ஊரை விட்டு ஓடிடணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை இந்த இடத்துல
இதே ஊருக்குள்ள, இதே குடும்பத்துக்குள்ள உங்களை நிறுத்தினது இயேசுவுடைய கிருபை. அவர் உங்களை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. சிறுமைய என் தேவன் மாத்துறாருங்க. உங்க சிறுமையை என் தேவன் மாத்துறாரு. ஹல்லேலூயா. யாரு சிறுமை நினைக்கிறீங்களோ, யாரு தனிமை நினைக்கிறீங்களோ, யாரு அநாதம் நினைக்கிறீங்களோ, யாரு நான் ஒதுக்கப்பட்டுட்டேன் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு உங்களை ஏசப்பா அதிகமா நேசிக்கிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறதுக்காக சோதரம்பா. எனக்கு அப்பா நீங்க தான், எனக்கு அம்மா நீங்க தான், எனக்கு சொந்தம் நீங்க தான், என் உறவு நீங்க தான். நீங்க இல்லைன்னா நான் என்னைக்கோ இல்லாம போயிருப்பேன். நீங்க என் கூட இருக்கிறதுனால உமக்கு நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நீ சத்தமாய் சொல்லலாமா? நீ சத்தமாய் சொல்லலாமா? தேசமே கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி விரட்டி வந்த பெண்மணிய ஏசப்பா ஆமென் இனி நீ செய்யாத அப்படின்னு மன்னிச்சு வாழ விட்டான். தெரியுமா? நம்ம குடும்பம் என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளை கொண்டிருக்கோம். நம்ம வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்க? நம்மளை அழிச்சிருப்பாங்க. ஆனா ஏசப்பா சொன்னார் தெரியுமா? இனி நீ செய்யாதல்ல, எனக்கு வாழ்ற காணும் வாழ்க்கை தரேன். இனி நீ செய்யாதல்ல. உங்களை ஒவ்வொரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இது ஒரு பாவம் இருந்துச்சா, பாவத்தின் கரை இருந்துச்சா, பாவத்தின் கட்டுகள் இருந்துச்சா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஏசப்பாட்ட ஆண்டவரே என் சாபத்தை மாத்திருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகளை ஆண்டவர் மாத்திருங்க. இனி நான் ஆண்டவருக்கு வேண்டி நிற்பேன் அப்படின்னு பக்தி வராக்கத்தோடு நிற்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை தூக்குங்களேன். ஆமென். இப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகுந்த செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவதாக, அவருடைய சாபங்கள் அழிக்கப்பட்டு மாறுவதாக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நிசப்தமாய் சொல்லலாம். ஹல்லேலூயா. சில குடும்பங்கள் இன்னைக்கும் நெருக்கப்படுகிற அனுபவம் கணவனால பிள்ளைகளால அவன் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் ஆகாரத்தை சாப்பாட பிளேட்ல பாத்திரத்துல விளம்பி வச்சுட்டு மனசார இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா சாப்பிட முடியாம கண்ணீரால சாப்பாட நினைச்சு சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்லாம மாற்றி வச்ச தாயாரே, உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, உங்க துக்கத்தை, உங்க சிறுமைய, உங்க கண்ணீரை என் தேவன் துடைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கைக்கு விடுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்க குடும்பத்தின் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தருகிறது. உங்க பிள்ளையை என் தேவன் தொடுகிறார். ஹல்லேலூயா. 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 அழுது புலம்பின அன்னாளுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். அழுது புலம்பின அன்னாளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் வியாதி 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 என்று சொல்லி என்னை ஒதுக்குறாங்க, வியாதிஸ்தன் சொல்லி என்னை தள்ளுறாங்க, கடன் பிரச்சனைன்னு சொல்லி என்னை விரட்டுறாங்க. நான் இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு எத்தனையோ நேரத்தில் நான் தீர்மானிச்சிட்டேன். நான் இந்த உலகத்தை விட்டே போயிடணும், ஹல்லேலூயா, நான் தற்கொலை பண்ணிக்கணும், இனி எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினைச்ச எத்தனை நபர் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க? உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. நீங்க அழாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாரு. பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்க தெரிஞ்சிடக்கூடாது, இவங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பல முறை அவன் இரு தரையிலும் தனிமையிலும் புலம்புன அவன் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுடைய அழுகையை என் தேவன் பார்க்கிறாரு. அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி, கவனிங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னல் ஓரமா போய் உட்கார்ந்து அழுது புலம்புனாங்க, தனிமையா புலம்புனாங்க. இந்த புலம்பலுக்கு வெளியரங்கமா பதில் கிடைச்சிச்சு. நீங்க புலம்புனீங்கல்ல, நீங்க புலம்புனதுக்கு ஒரு நாள் வெளியரங்கமா ஆண்டவர் பதில் தர போறாரு, நன்மையை தர போறாரு. கையை தட்டுக்களை ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். உங்க துக்கத்தை, உங்க கண்ணீரை, உங்க கவலையை மாற்றுகிறார் ஒரு இயேசு. இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்கலாமா? சில நிமிஷங்கள் மட்டும்
நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கண்ணீர்களை மாற்றுகிற ஒரு கர்த்தர், உங்களுடைய பாரங்களை சுமந்து மாற்றுகிற ஒரு கர்த்தர், வியாதியில விடுதலை கொடுக்கிற கர்த்தர், உங்களுடைய பிரச்சனைகளில அவன் முடிவை தருகிற கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே இருக்கிற வேளையில நான் சிலருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீண்ட மாதங்களா இடது கை இந்த இடத்துல இருந்து இடது கை முழுவதும் வேதனை, சில நேரங்களில் தொடையோட சேர்ந்து வேதனை, பல நாட்களா இந்த வேதனைக்கு எத்தனையோ முறை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன், மருத்துவரை பார்த்திருக்கிறேன். ஆனா அதற்கு பின்னாடி மறுபடியும் அது எனக்கு வேதனையா மாறிக்கொண்டிருக்குது, பிரச்சனையா மாறிக்கொண்டிருக்கிறது. அதோடு கூட சேர்ந்து ஒன்றை கூட சொல்லுகிறேன், இருதயத்துல எப்போதுமே ஒரு பதட்டம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இந்த பதட்டத்துல இருந்து ஒரு மாற்றம், பயம், மறித்து போயிருவோமோ, குடும்பத்துல மரணம் வந்துருமோ, இனி அழிச்சு போயிருவோமோ, எந்த வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். இப்படிப்பட்ட குழப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவன் யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா தயவாய் நீங்க முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரையும் நான் கூப்பிடல, அவன் இப்படி நான் சொன்ன, அவன் இப்படிப்பட்ட அவன் பலவீனப்பட்ட, அதாவது இடது கை தொடைக்கு கீழே வேதனை, அதோடு கூட சேர்ந்து அவன் மரண பயத்தை, இருதயத்துல பதட்டம், மரண பயம் இப்படி அனுபவிக்கிற யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஆமென், அது ஆண்டவர் உணர்த்தினதுனால ஆமென் நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென், அப்படிப்பட்டவங்களுக்கு தேவனுடைய விடுதலை கர்த்தர் தர போகிறார். ஹalleluya. எல்லாரும் சமயாராய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தர போகிறார். ஹalleluya. எல்லாரையும் நான் வர சொல்லல, இப்படிப்பட்ட அவன் யாராவது பலவீனப்பட்டவங்க மட்டும் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்றேன், அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் தொட போகிறார். அப்படிப்பட்ட நபருக்கு இந்த செகண்ட், இந்த நேரங்கள்ல விடுதலை தர போகிறார். சில நேரங்கள்ல பயந்து கொண்டிருக்கிற அனுபவம், மரண போராட்டத்தோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற அந்த நிலையை உடையவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஓ ராபா லதனா ராஷலதனா ரிகமனா பௌதிமரியா தரேதனா இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. இங்க நிற்கிறதான எல்லா அவன் தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற, அவன் வேதனையோடு, பாரத்தோடு, அவன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, அவன் விசேஷமாய் இடது கை கால் வேதனையாய் அவன் பல நாட்களாய் வேதனை அனுபவித்து, பாரத்தை அனுபவித்து, இருதயத்தில் பதட்டத்தோடு, மரண போராட்டத்தோடு அடித்து புலப்பு கொண்டிருக்கிற இந்த தெய்வ பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலையை தேவன் இப்பொழுது கட்டளையிடுவீராக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிப்பாராக. உங்களுடைய கட்டுகளை தேவன் மாற்றுகிறார். உங்களுடைய மரண பயத்தை கர்த்தர் விரட்டுகிறார். மரண போராட்டத்தை தேவன் விளக்குகிறார். அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் ஒரு மாற்றத்தை என் தேவன் கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த போராட்டங்கள் மாறட்டும், அந்த பலவீனங்கள் மாறட்டும், அந்த போராட்டத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும், அந்த போராட்டத்தில் இருந்து இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுவிப்பீராக. அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், அந்த மரண பயம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், அந்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், அந்த கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, அந்த புலம்பல்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. இப்பொழுது விடுவிப்பீராக. ஷாதா ராதா 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 ரிகா பல்ல கதா ராதா. இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். தேவ விடுதலை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை நடப்பதாக. தேவனுடைய விடுதலை இப்பொழுது வெளிப்படுவதாக. தேவ விடுதலை வெளிப்படுவதாக. தேவ விடுதலை வெளிப்படுவதாக. மரண பய போராட்டம் கலக்கம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. சதரத எல்லாரும்
கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலை, உங்களுடைய கலக்கங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, ஆமென். உங்களுடைய வியாதிகள்ல இருந்து ஒரு விடுதலை, உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை. பல வருடங்களாய் புலம்பி புலம்பி அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய துக்கத்தையும் பாரத்தையும் பயந்து கொண்டிருக்கிற அனுபவத்தையும் என் தேவன் வாழ்க்கையிலிருந்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சாப கட்டுகளை கர்த்தர் விரட்டுகிறார். சாப கட்டுகளை தேவன் துரத்துகிறார். சாபத்தின் கிரியைகளை தேவன் அழிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆமென். இந்த ஜெபத்திற்காக இருக்கிறவங்க மட்டும் ஆமென் 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. இப்ப நான் சொன்ன ஆமென் பலவீனத்தோடு இருக்கிறவங்க மட்டும் ஆமென் 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. 2 கரங்களை உயர்த்தி பிடிங்க. வாக்குல, பேச்சுல, செயல்கள்ல மாற்றத்தை என் தேவன் செய்வார்கள். தேவன் செய்வார்கள். பல வருடங்களா பிள்ளைகளை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணீரை என் தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய கூக்குரலை என் தேவன் மாற்ற விரும்புகிறார். பிள்ளையை நினைச்சாலே அழுது புலம்புகிற தாயாரே, தெய்வ பிள்ளையே, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு மாற்றத்தை என் தேவன் தருகிறார். பிள்ளைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறப்பா, இவங்க மேல இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். அவங்க எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுது ஏசப்பா, நீங்க இறங்கி கிரியை செய்வீராக. நீங்க இறங்கி கிரியை செய்வீராக. இப்பொழுது அந்த இடத்துல ஆவியானவருடைய அபிஷேகத்துடைய கிரியை தொட்டு ஒரு மனம் திரும்புகிறார். ஷாபா ஷாபா லாதா லாதா லாதா. தேவ சமூகத்தில் பெற்றோர்கள் ஜெபிங்க. இன்னைக்கு ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். சாபத்தை தேவன் உடைக்கிறார். ஆராதிக்க கைதட்டி தேவ சமூகத்தில் கைதட்டி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஷாலா லாதா லாதா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தர போகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தருகிறார். குடும்பத்தில் ஒரு நிம்மதியை தருகிறார். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தருகிறார். எஸ் எஸ், அந்த நிம்மதி வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நிம்மதி இல்லாத நிலைக்கு ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுங்க. நிம்மதி இல்லாத நிலைக்கு ஒரு நிம்மதியை கர்த்தர் கொடுங்க. ஹல்லேலூயா. கலந்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியை தேவன் கட்டளையிடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க. பிள்ளைகளுடைய வியாதியை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இப்பொழுது தேவ விடுதலை பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். பிள்ளைகள் மேல வெளிப்படுத்தும். ஷாலா ராதா ராதா ராபா ரிகா பாலா ராதா ராஷா ராதா ராபா ரிகா ராதா ராதா ஷாலா ராதா. இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு டெலிவரன்ஸ் நடப்பதாக. ஒரு டெலிவரன்ஸ் நடப்பதாக. டெலிவரன்ஸ் நடப்பதாக. எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கர்த்தர் செய்கிறாரா? கர்த்தர் விடுதலையாரா? கர்த்தர் விடுதலையாரா? பிள்ளையை கர்த்தர் விடுதலையாரா? குடும்பத்துல கர்த்தர் விடுதலையாரா? சாபத்தை உடைக்கிறாரா? சாபத்தை உடைக்கிறாரா? சாபத்தை உடைக்கிறாரா? சாப கட்டில் அடிக்கிறாரா? பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு விடுதலை தருகிறாரா? விடுதலை இயேசு செய்கிறாரா? இயேசு செய்கிறாரா? இயேசு அற்புதம் செய்கிறாரா? Hallelujah.
கைகளை தட்டி கொண்டு வேணும் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிக்கலாம் ஆராதிக்கலாம் அபிஷேகத்தின் தேவாவியானவர் அதில் மூன்றின தேவாவியானவர் ஆவியில் எதிர்ப்புகளை கொடுக்கிற தேவாவியானவர் கலவின தேவாவியானவர் தேவாவியானவர் புலம்பலோடு இருக்கிற அண்ணாவுடைய ஜனத்தை நீங்க கேட்டீங்கல்ல, இன்னைக்கு இந்த ஜனத்தினுடைய ஜபத்தை கேளுங்கப்பா. எல்லாராலையும் கைவிடப்பட்டுட்டேன் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்றங்களை தேவன் கட்டளையிடுங்கப்பா. தேவன் கட்டளையிடுங்க, தேவன் கட்டளையிடுங்க, தேவன் கட்டளையிடுங்க. விடுவிச்சிருங்கப்பா, விடுவிச்சிருங்கப்பா, விடுவிச்சிருங்க, விடுவிச்சிருங்க. குடும்ப சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றங்களை கற்று கொடுங்க. வீட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க. குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தை கொடுங்க. அன்பை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிம்மதியை கொடுங்க. குடும்பத்துல நிம்மதியை கொடுத்துருங்க சப்பா. நீங்க தான் நிம்மதியை கொடுக்கணும். வீட்டுல ஒரு நிம்மதியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. நீங்க செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுங்க. குடும்பத்தில் ஒரு சாபக்கட்டுகள் அறியட்டும், சாபக்கட்டுகள் அறியட்டும், சாபத்தினுடைய கட்டுகள் அறியட்டும். இவங்களோட குடும்பத்தோடு போராடி போராடி பல ஆண்டுகளாய் பல நாளுகளாய் அவன் குடும்பத்தை போராடி அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சாபத்தினுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழைத்து வாழ்வதா. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நடப்பதாக, இப்பொழுது நடப்பதாக. இடுப்பு பகுதியில் இருக்கிற வேதனை, அவன் தோல் பகுதியில் இருக்கிற வேதனை, சரீரத்தில் இருக்கிற வேதனை இப்பொழுது விடுதலையாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். இவங்க மேல இருக்கிற எல்லா போராட்டத்தின் மேலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை சொல்லுங்க. கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. சாப கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க. உங்களுக்குள்ள ஒரு நிம்மதியை நிம்மதியை கற்றுங்க. தேவ நிம்மதியை கற்றுக் கொடுங்க. தேவன் அறிக்கை தைரியத்தை கொடுங்க. தேவ சமாதானத்தை கொடுங்க. தேவ விடுவிச்சிருங்க. அவனுடைய பிரயாசத்தை கற்று மாற்றுங்கப்பா. தனிமை என்கிற நிலைமையிலிருந்து புலம்பலை மாற்றி நிம்மதியை ஆராய்ச்சி தைரியத்தை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மகளுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் கொண்டு முத்திரையிடுகிறப்பா. இயேசுவுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். 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 இயேசுவினால முத்திரை போடுகிறேன். இயேசுவினால முத்திரை போடுகிறேன். இயேசுவினால முத்திரை போடுகிறேன். இயேசு ரத்தம் கொண்டு முத்திரை போடுகிறேன். இயேசு ரத்தம் கொண்டு முத்திரை போடுகிறேன். இயேசு ரத்தம் கொண்டு முத்திரை போடுகிறேன். இயேசு ரத்தத்தினால முத்திரை போடுகிறேன். இயேசு ரத்தத்தினால முத்திரை போடுகிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபத்தை மாற்றுங்க. எதிரிகளை மாற்றுங்க. நாங்கள் எப்பொழுது விழுந்து போனோம்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கிற நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் கனப்படுத்தி வைங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா பொறாமைகள், எதிர்ப்புகள் இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நேரங்களில் தனிமையா இருக்கிற அனுபவம்பா, புலம்புகிற அனுபவம்பா, வேதனைப்படுகிற அனுபவம்பா. எங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம், நிம்மதியை கற்றுக் கொடுங்க. பல நேரங்களில் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, என் நிலைமைகள் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கலங்கி கலங்கி இருந்த நிலைகள் இருந்தெல்லாம் ஒரு மாற்றங்களை தேவன் கட்டளையிட்டு அற்புதத்தினால கத்த
நிரப்புங்கப்பா. அற்புதத்தை கத்தர் கட்டிடுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில நிம்மதியை கத்தர் கட்டிடுங்க. குழப்பங்களை கத்தர் மாத்துங்க. கண்ணீரை கத்தர் மாற்றி போட்டுருங்க. அவங்க ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு பதில கொடுத்துருங்கப்பா. தேவன் கொடுத்துருங்க. ஆண்டவரே விடுதலை கொடுத்துருங்க. விடுதலை கொடுத்துருங்க. ஆண்டவரே தைரியத்தை கொடுங்க. சமாதானத்தை கொடுங்க. அன்பினால கத்தர் நிரப்புங்க. எல்லா நெருக்கத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்துருங்க. எல்லா புலம்பலிலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்துருங்க. தெய்வ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. தேவ விடுதலையால் நிரப்புங்கப்பா. பல நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம அழுது புலம்புகிறத தேவன் பார்க்கிறீங்கப்பா. மனுஷங்க தெரியாம யாருக்கும் தெரியாம ஏசப்பா என் வாழ்க்கைக்கு ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு சூழ்நிலை ஏன் இப்படி ஆச்சு கலங்கி கொண்டிருக்கிற அனுபவத்துக்கு ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிடுங்க. அண்ணாளுடைய கண்ணீருக்கு பதில கொடுத்துங்க. ஆண்டவரே அன்பு சகோதரனுடைய கண்ணீருக்கு ஆண்டவரே பதில கொடுங்கப்பா. நீங்க பதில கொடுங்க. வருகிற நாட்கள்ல சபையில சாட்சியா எழுபதாண்டவரை கத்தர் மாற்றங்களை கத்தர் கட்டளையிடுங்க. இரும்பு அளவுல ஒரு உயர்வை கத்தர் கொடுங்க. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதனாலே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எல்லாரும் ஆத்மாவை கட்டளை சொல்லுங்கள். என் முழுமையே பரிசுத்த நாமத்தை சொல்லுங்கள். என் ஆத்மாவை கட்டளை சொல்லுங்கள். பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்நியனைக்கும் நம்ம நம்மளோடு கூட சகல பரிசுத்தோடு கூட அவர் வருகிற தங்கியிருப்ப